1,20,000 சதுர கிலோமீட்டர் கொண்ட இந்த வடகொரியா தமிழ்நாடு 1,30,000 சதுர கிலோமீட்டர் இருக்குது. தமிழ்நாட்டோட சிறிய தேசமான இந்த வடகொரியா 2,60,00,000 மக்கள் தான் இங்க வசிக்கிறாங்க. ஒட்டுமொத்த தீபகற்பமும் 1910 வருஷத்துல ஃபுல்லா ஜப்பான் கைவசம் சென்றது. ஜப்பான் கைப்பற்றி ஆட்சி நடத்துச்சு. அதே நேரத்துல இரண்டாம் உலக போர்ல அமெரிக்கா ஜப்பானை வீழ்த்தின பிறகு ஜப்பானோட ஆட்சி இங்கு முடிவுக்கு வந்தது. 1948 வடகொரியா தனியா தென்கொரியா தனியா பிரிச்சாங்க. வடகொரியாவில் தென்கொரியாவை எல்லாம் ஒன்னா இருக்கும் போது திடீர்னு பிரிஞ்ச பிறகு நிறைய உறவினர்கள் எல்லாமே ஒருவருக்கு ஒருவர் சந்திக்க முடியாத ஒரு பரிதாப நிலை ஏற்பட்டது. இரண்டு கொரியாக்களுமே தங்களுடைய நாட்டை ஒன்னு சேர்க்க முற்பட்டது. அதாவது வடகொரியா தென்கொரியாவை சேர்க்கணும்னு நினைச்சது, தென்கொரியா வடகொரியாவை சேர்க்கணும்னு நினைச்சது. இப்படி இது ஒண்ணுக்கு ஒண்ணு இது பெரிய ஒரு போட்டியா மாறிச்சு. இதுலதான் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் ஏற்பட்டது. 1950 தான் மிகப்பெரிய ஒரு போர் ஏற்பட்டது. இந்த போர்ல வடகொரியாவுக்கு ஆதரவா ரஷ்யாவும் சீனாவோ, தென்கொரியாவுக்கு ஆதரவா அமெரிக்கா, இங்கிலாந்து, மேற்கத்திய நாடுகள் சப்போர்ட் பண்ணுச்சு. இதை தொடர்ந்து அங்க போர் தீவிரமானதால இருதரப்பிலும் பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டது. முக்கியம் பாத்தீங்கன்னா ஏராளமான ராணுவத்தினர் மட்டுமல்ல 20 லட்சம் மக்களும் செத்து முடிஞ்சாங்க. இதனால 1953 2 நாடுகளுமே போர் நிறுத்தமாக கையெழுத்தானது. மழை ஒஞ்சாலும் தூரல் விடவே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த 2 நாடுகளுக்கு போர் நின்னாலும் முட்டாலும் மோதலும் நடந்துட்டே இருந்திருக்குது. அது மட்டும் கிடையாது, உள்ள மக்கள் உறவினருக்கிடையே ஒருவருக்கு சந்திக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது. கம்யூனிஸ்ட் ஆட்சி நடைபெறும் வடகொரியா ஒரு இரும்புத்திரை நாடாகவே விளங்கப்படுது. சர்வதிகார ஆட்சி நடைபெறதால ஆட்சியாளரின் குடும்பத்தை பற்றிய எந்த ஒரு ரகசியமும் அந்த நாட்டு விட்டு வெளியாவாது. பெரும்பாலும் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கு. தற்போதைய அதிபர் கிம் ஜாங் உன் தாத்தா கிம் இல் சங் தான் வடகொரியாவோட நிறுவனர் என்று போற்றப்படுறாரு. 1948 இருந்து அதிபரா இருந்த கிம் இல் சங் 1994 மரணம் அடைஞ்சாரு. அதுக்கு பிறகு அவரது மகன் கிம் ஜாங் இல் ஆட்சிக்கு வந்தாரு. சர்வதிகாரியான கிம் ஜாங் இல் ஜப்பானை சேர்ந்த அவரது தாய் யோய்க்கும் பிறந்தவர் தான் கிம் ஜாங் இன். 1982 பிறந்தவர் தான் கிம் ஜாங் இன். இவர் சிறு வயதுல சுவிட்சர்லாந்து நாட்டில் தான் படிச்சாரு. ஆனா அப்போ ஒரு வடகொரிய அதிபரோட பிள்ளை அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனா கிம் ஜானுக்கு ஒரு அண்ணனும் ஒரு தங்கச்சி இருந்தாங்க. கிம் ஜாங் 2009 விசோல்ஜி என்ற பெண்ணை திருமணம் முடிச்சாரு. இவர் ஒரு பாடகி. இவங்களுக்கு 3 குழந்தைகள் இருக்கிறதா சொல்லப்படுது. 687 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்றம் இருந்தாலும் ராணுவம், நிதி, பொருளாதாரம், வெளியுறவு அப்படின்னு அனைத்து துறைகளுமே கிம் ஜாங் கையில தான் இருக்குது. அங்க அவர் வச்சதுதான் சட்டம். அவரை மீறியோ அவரது விருப்பத்துக்கு மாறவும் எதுவும் நடந்துராது. அப்படி நடக்க முயற்சித்தா அவங்களுடைய கதி அதோ கதி தான். மரணம் தான் ஒரே தண்டனை. முக்கியமா கிம் ஜாங் உன் குடும்பத்தினர் இல்லன்னா வடகொரியா இந்த நாடே கிடையாது. அவர்களால் தான் வாழ்றோம், அவர்களை விட்டா வேற கதி இல்ல என்ற எண்ணம் ஆண்டாண்டு காலமா மக்கள் மனதில கொஞ்சம் கொஞ்சமா திணிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, தற்போது உள்ள மக்களும் அதை நினைக்கிறாங்க. முக்கியமா நீங்க இல்லாம எங்க தாய்நாடு இல்ல அப்படின்ற பாடல தற்போது ராணுவத்தினர் தினமும் பாடுவாங்க. அது மட்டும் கிடையாது, பள்ளிக்கூடங்கள், அரசு கட்டிடங்கள்னு கிம்ஜானுடைய தாத்தா மற்றும் அவருடைய அப்பாவோட போட்டோ கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அந்த வடகொரியா வீட்டுல ஒவ்வொரு வீட்லயுமே இவங்களுடைய படம் கண்டிப்பா வந்திருக்கும். தலைநகர் பியாங்யாங்கிலும் மற்ற நகரங்களிலும் கிம்ஜாங்கனுடைய அப்பா தாத்தாவோட சிலைகள் அங்க இருக்குது. மக்கள் தங்களுடைய வீடுகள்ல இவங்களுடைய புகைப்படத்தை கண்டிப்பா வச்சிருக்கணும். அப்படி வச்சிருக்கல அப்படின்னா இது அந்த நாட்டு அரசை அவமதிக்கிறதுக்கு சமம். அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய குற்றமா கருதப்பட்டு கடுமையான தண்டனை விதிக்கப்படும். கிம்ஜானுடைய குடும்பங்களை அங்குள்ள மக்கள் புகழ்ந்து எப்போதும் பாடிட்டே இருக்கணும். புகழ்ந்து பாடுறது, புகழ்ந்து அழுவது இதான் அந்த நாட்டோட மக்கள் இன்னைக்கு பின்பற்றி வராங்க. வடகொரிய மக்களுக்கு கருத்து சுதந்திரம், அரசியல், பொருளாதார சுதந்திரம் எதுவும் கிடையாது. சொந்த நாட்டிலே அந்த நாட்டு மக்கள் எல்லா இடங்களுக்கும் செல்ல முடியாது. அரசின் அனுமதி இல்லாம நாட்டை விட்டு வெளியேறுவது சட்டப்படி குற்றமாகும். அப்படி தப்பிச்செல்ல முயற்சிப்பவங்க பிடிபட்டா அவருடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். அதாவது அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டு ஆயுள் முழுவதும் பிரேத்தமான ஒரு சிறையில அடைக்கப்பட்டு துன்புறுத்துவாங்க. அங்க கடுமையான வேலை செய்யணும், போதிய உணவு இருக்காது. இது மட்டும் கிடையாது, அவங்களுடைய குடும்பமும் சேர்த்து தண்டனை அனுபவிக்கணும். வடகொரிய நாட்டவர்கள் வெளிநாடு செல்வதற்கு கடுமையா கட்டுப்பாடு இருக்கு. தூதரக பணி, படிப்பு மற்றும் சில வேலைகளுக்காக வெளிநாடு செல்றாங்க. இதே போல அந்த நாட்டு விளையாட்டு வீரர்கள் போட்டிகளை கலந்து கொள்றதுக்காக வெளிநாடு செல்வாங்க. ஆனா வெளிநாடு சென்றாலும் அவங்கள ரகசியமா கண்காணிப்பாங்க. இருந்தாலும் அவங்க வேலை முடிச்சுட்டு திரும்பி வந்தபோது மிகப்பெரிய ஒரு விசாரணை நடத்தப்படும். முக்கியமா அவங்க யாராவது சந்திச்சாங்க, எங்கெங்க போனாங்க, என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது அனைத்து விஷயங்களையும் அங்க தெரிய வரும். என்னென்ன பேசினாங்க அப்படின்றத பத்தி விசாரிக்கப்படும். இதனாலே வெளிநாடு செல்பவங்க அபூர்வமா தான் மற்றவங்களோட பேசுவாங்க. இதே போல தனிப்பட்ட முறையில வெளிநாட்டுல யாரும் வடகொரியாவுக்கு சுற்றுலா செல்ல முடியாது. ஒரு குழுவாக தான் அங்க செல்ல முடியும். அதுவும் அந்த நாட்டு அதிகாரிகள் ஏற்பாடு செய்யும். வடகொரிய அரசால அனுமதிக்கப்பட்ட சுற்றுலா ஏஜென்சிகள் அழைச்சு வரப்படும். அந்த குழுக்களை மட்டும் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். இருந்தாலும் அங்க சுற்றுலா செல்லும் போது அந்த நாட்டின் வழிகாட்டி எப்போதுமே கூட வந்துட்டே இருந்திருப்பாங்க. முக்கியமா ரகசியமா நம்மளை கண்காணிச்சுட்டே இருந்திருப்பாங்க. முக்கியமா உள்நாட்டு ரகசியம் கசிந்து விடும் அப்படின்றதால அங்குள்ள மக்கள்கிட்ட சுற்றுலா செல்வங்க யாரும் பேச முடியாது. அப்படியே பேசினாலும் பயணிகள் பேசுவதை அரசும் விரும்புறதில்ல. ஒருவேளை சுற்றுலா பயணிகள் பேச நின்றாலும் யாரிடம் பேசுறோம், என்ன பேசுறோம் என்பதுல மிகவும் கவனமா இருக்கணும். அதாவது நாட்டை பற்றியோ, அந்த நாட்டு அதிபரை பற்றியோ, அந்த நாட்டு தலைவர்களை பற்றியோ ஏதாவது மரியாதை குறைவா பேசினா பெரிய சிக்கல்ல முடிஞ்சிடும். இந்தியர்கள் பாஸ்போர்ட் வச்சிருப்பவங்க விசா பெற்று அங்க சுற்றுலா தலமாகவோ அல்லது நண்பர்கள் பார்க்கறதுக்காகவோ ஆனா வேலை வாய்ப்பு தேடி அங்க செல்ல முடியாது. அங்கு பெண்கள் அங்குள்ள அதிகாரிகளால் காவலில் வைக்கப்படுவதாலும், மனிதாபமற்ற முறையில நடந்துவதாலும், துன்புறுத்தப்படுவதாலும், நிறைய உணவு வழங்காம கட்டுப்படுத்தி வேலை வாங்குதலும், பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாவதும் நடைபெறுது அப்படின்னும் மனித உரிமை அமைப்பு சொல்லுது. வடகொரிய அரசு ஒரு நாத்திக அரசு என்பதால அங்கு மத சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையும் வராது. என்றாலும் மத சடங்கு மக்கள் செய்யறாங்க. வடகொரியாவில் வெறும் 30,000 கார்கள் மட்டுமே தான் இருக்குது. வானிலை, தொலைக்காட்சி எல்லாமே இருக்குது.
இருக்குது. அங்க வந்து அரசாங்கத்தால வெளியிடுற அந்த வீடியோக்கள் மட்டும் தான் பார்க்க முடியும். எல்லாமே அந்த நாட்டோட சுயபுராணம் தான். வடகொரியாவில் செல்போனுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு. முக்கியமா அரசாங்கம் தெரியாம எந்த ஒரு வீடியோவும் பார்க்க முடியாது. அரசாங்க அனுமதி பெற்ற அந்த வீடியோக்கள் மட்டும் தான் பார்க்க முடியும். முக்கியமா அந்த நாடுகள் இருந்து வெளிநாடுகளுக்கு பேச முடியாது. சர்வதேச அழைப்புக்கான சிக்னல் எல்லாமே முடக்கப்பட்டிருக்கு. 2017ஆம் ஆண்டு கணக்குப்படி வடகொரியாவில் வெறும் 20% மக்கள்கிட்ட மட்டுமே வந்து செல்போன் பயன்பாட்டில் இருக்கு. அதாவது ராணுவ அதிகாரிகள் மட்டும் தான் வந்து இந்த செல்போனும் பயன்படுத்துறாங்களாம். வடகொரியாவில் இணைய வசதி கிடையாது. ஆனா அந்த நாட்டில் வந்து 0.5% மட்டுமே இணைய வசதியை பயன்படுத்துறாங்க. முக்கியமா அரசாங்கம் பயன்படுத்தும். அந்த நாட்டுக்கு சுற்றுலா செல்பவங்க மட்டுமே இந்த இணையத்தை பயன்படுத்த முடியும். இமெயில் ஏதாவது அனுப்புறோம் அப்படின்னா அந்த நாட்டு அரசாங்கத்திற்கு அனுமதி கோரிட்டு தான் அந்த இமெயில் வந்து அனுப்ப முடியும். அப்படியே நீங்க அனுப்ப முற்பட்டாலும் ஃபுல்லா எழுத்து வாரியா எல்லாமே படிச்சுட்டு தான் அதை வந்து அனுப்ப விடுவாங்க. எனவே தான் அங்கிருந்து எந்த ஒரு தகவலையும் கடத்த முடியாது. 2006ல வடகொரியாவில் தப்பிச்சு வந்த யுக்கி என்பவர் ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து தெரிவிக்கிறாரு. அதாவது வடகொரியா மக்களுக்கு இணையதளம்னா என்னன்னு தெரியாது அப்படின்னும் வடகொரியா மக்கள் வெளியூர்ல இருந்து துண்டிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இதே போல 2008ல வடகொரியாவில் தப்பி வந்த இல்யோங் என்பவர் அவர் சொல்ற ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னா, எங்க வீட்டுல அப்பா ஒரு சிறிய ரேடியோ வச்சிருந்தாரு. பக்கத்து வீட்டுல உள்ளவங்க யாரும் கேட்காதபடி ரொம்ப சத்தம் கம்மியா வச்சுதான் தென்கொரிய நிகழ்ச்சிகளை கேட்போம். வெளிநாட்டு மாநில நிகழ்ச்சிகளை கேட்கறது குற்றம் என்பதால நாங்க பிடிபட்டிருந்தோம்னா எங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை வந்து கிடைச்சிருக்கும். வாழ்நாள் முழுவதும் நாங்க சிறையில இருந்திருப்போம் அப்படின்னு சொல்றாரு. வடகொரியாவில் லட்சக்கணக்கான கைது செய்யப்பட்டு அங்கு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் அரசியல் கைதிகளுக்கான 6 சிறைகள் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் அவங்களுக்கு உண்டான உணவு எதுவுமே கிடைக்காதான். உணவின்றி சித்திரவதை செய்யறதாலையும் அங்க ஆண்டுக்கு 10,000 பேர் இறக்குறாங்க அப்படின்னு மனித உரிமை ஆணையம் சொல்லுது. முக்கியமா 1991ஆம் ஆண்டு தான் ஐநாவில் இணைஞ்சது வடகொரியாவும் தென்கொரியாவும் உறுப்பினராக சேர்ந்தாங்க. 166 நாடுகளும் தூதரகம் இருந்தாலும் 66 நாடுகள் மட்டுமே தூதரகம் வந்து வச்சிருக்கு. அதே போல வடகொரியாவுக்கு டெல்லியில தூதரகம் இருக்கு. முக்கியமா கம்யூனிஸ்ட் நாடான ரஷ்யாவும் சீனாவும் வடகொரியாவுக்கு நட்பு நாடு தான் இருந்தாலும் அதனாலதான் ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் நிறைய கொடுத்து வச்சு வடகொரியா. முக்கியமா வியட்நாம், லாவோஸ், கம்போடியா, இந்தோனேஷியா இந்த பக்கத்து நாடுகளோட வடகொரியா நட்பு பாராட்டுது. வடகொரியாவோட தூதரக வச்சுள்ள பல நாடுகள் வந்து வடகொரியாவில் தூதரகம் வைக்கல. ஏன்னா அதுக்கு பக்கத்து நாடான அதாவது வடகொரியாவுக்கு பக்கத்து நாடான அந்நாட்டு தூதரகங்களை வடகொரியா தலைநகர் பியாங்காங்ல வைக்காம அதன் அண்டை நாடான சீன நாட்டு தலைநகர் பீஜிங்ல வச்சிருக்கு. முக்கியமா அமெரிக்கா, ஜப்பான், அர்ஜென்டினா, பிரான்ஸ், ஈரான், இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு தூதரக ரீதியா எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அமெரிக்கா தென்கொரியாவுக்கு பக்கபலமா இருக்கிறதால வடகொரியா அமெரிக்காவை முதல் எதிரியா பாக்குது. முக்கியமா 2018 அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உனும் சந்திச்சு பேசப்பட்டது. இதுதான் உலகத்திலேயே வரவேற்பான ஒரு சந்திப்பா பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2019ல வியட்நாம்ல சந்திப்பு நடத்தினாங்க. ஆனா இது தோல்வியில முடிஞ்சது. முக்கியமா வடகொரியா ராணுவத்துக்கு தான் முக்கியத்துவம் தருது. ராணுவம் தான் முதல் அரசியல் கொள்கையை பின்பற்றும் நாடு என்பதால வடகொரியால ராணுவத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் வந்து அளிக்கப்படுது. 10 லட்சம் ராணுவர்களை கொண்ட இது அணு ஆயுதத்தை மிகப்பெரிய அளவில் தயாரிக்குது. அணு ஆயுத நாடாவும் பார்க்கப்படுது. ரசாயன உயிரி ஆயுதங்களையும் கைவசம் வச்சிருக்கும். ஜாங் உன் பல நேரங்கள்ல அணு ஆயுத சோதனை நடத்திட்டு உலகத்தையே கிளிகிழு பாக்குறாரு. முக்கியமா வடகொரியா தென்கொரியா 240 கிலோமீட்டர் நீளம் கொண்ட எல்லை தான் உலகத்திலேயே அதிக பதட்டம் நிறைந்த எல்லை பகுதியா விளங்குது. எல்லையிலிருந்து வடகொரியா எல்லையிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரமும் தென்கொரியா எல்லையிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரமும் ராணுவ நடமாட்டமே அட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இரு நாடுகளுக்கு இடையே மோதல் ஏற்பட தடுக்க இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. வடகொரியாவிலிருந்து 2001ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை 34,000 பேர் தென்கொரியாவுக்கு தப்பி சென்றிருக்காங்க. அப்படி சென்றவங்கள 70% பேர் பெண்களாம். இவர்கள 19% பேர் கணவனை பிரிஞ்சு குழந்தைகளுடன் தனியா வசிக்கிறாங்க. வடகொரியாவில் சுதந்திரம் இன்றி அடக்குமுறைக்கு பயந்து வந்த இவங்களால நவீன உலகத்துக்கும் தொழில்நுட்ப முன்னேற்றத்துக்கும் ஈடு கொடுத்து வாழ்வது மிகவும் சவாலா இருக்குது. இவர்கள் அனைவருக்குமே கம்ப்யூட்டர் பயன்படுத்த தெரியாதாலையும் மொபைல் போன் பயன்படுத்த தெரியாதாலையும் நல்ல வேலைக்கு செல்லவே முடியறது இல்ல. இதனால அவங்க வாழ்க்கையில இருதலக்குள்ளி இரும்பு போல ரொம்ப சிரமமா இருக்கான். வடகொரியாவிலிருந்து மற்ற நாடுகளுக்கு செல்பவங்க ஏஜென்சி உதவியுடன் தான் சீனா வழியா தப்புறாங்களாம். அப்படி தங்கள் நாட்டுக்குள்ள நுழைபவர்கள பலரை சீனா பிடிச்சு மீண்டும் வடகொரியாவுக்கு திருப்பி அனுப்பிவிடுது. அவங்க சிறை முகாம்களை அடைக்கப்பட்டு சித்திரவதைக்கு ஆளாக்கப்படுறாங்க. வடகொரியாவுல சீன எல்லையொட்டி வாழ்ந்துள்ள ஹைசன் நகரை சேர்ந்த 13 வயது சிறுமி யோன்மி பார்க் 2007ஆம் ஆண்டு தனது தாயாருடன் சீனாவுக்கு தப்பி சென்று பின்னர் அங்கிருந்து கோபிபாளையம் வழியா மங்கோலியா சென்றாரு. அதன் பிறகு அங்கிருந்து தென்கொரியா போன அவரு தற்போது அமெரிக்காவின் சிகாகோ நகர்ல வசித்து வராரு. எசக்கில் என்ற அமெரிக்கரை மணந்து ஒரு மகனுக்கு தாயான யோன்மி பார்க்கு தற்போது 29 வயதாகுது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அயர்லாந்தின் டாப்லின் நகர்ல நடந்த ஒரு மாநாட்டில் பேசிய யோன்மி வடகொரியாவிலிருந்து தப்பிய போது தான் அனுபவித்த வேதனைகளையும் துயரங்களையும் கண்ணீர் மல்க தெரிவிச்சிருக்காரு. சீனாவில் ஒரு புரோக்கர் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்ற போது அதை தடுக்க தனது தாயார் தன்னையே அவனுக்கு அர்ப்பணித்ததா அப்போது அவர் அழுது கொண்டே கூறினார். வடகொரியாவில் பெண்கள் சிறுமிகள்ல 70% பேர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவதாக கூறிய அவர் காதல் சினிமா என்று எதற்குமே அங்கு இடம் கிடையாது என்றும் தெரிவிச்சிருக்காரு. முக்கியமா வடகொரிய அதிபர் கிம் ஜாங் ஒன்றுவிட்ட சகோதரர் கிம் ஜாங் நாம் மர்மமான முறையில் கொல்லப்பட்டது உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த கிம் ஜாங் நாம் தான் மறைந்த அதிபர் கிம் ஜாங் இல்லின் மூத்த மகன். அதாவது கிம் ஜாங் இல்லின் மற்றொரு மனைவியான சாங்கே ரிம் என்பவருக்கு பிறந்தவர். தந்தை மறைவுக்கு பிறகு இவர் தான் புதிய அதிபரா வருவார் என அனைவருமே எதிர்பார்த்தாங்க. இந்த நிலையில் தான் கிம் ஜாங் நாம் சீனாவிலிருந்து போலி பெயர்ல போலி பாஸ்போர்ட்ல ஜப்பானுக்கு சென்ற போது அங்கு 2001ஆம் ஆண்டு மே மாதம் கைது செய்யப்பட்டு சீனாவுக்கு நாடு கடத்தப்பட்டாரு. இதனால தந்தையின் ஆதரவை இழந்தாரு. ஏன்னா வடகொரியாவுக்கு தெரியாம இவர் இத்தனை வேலைகளை செஞ்சிருக்காரு. இந்த நிலையில் தான் 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கிம் ஜாங் வடகொரியாவின் புதிய அதிபரா அறிவிக்கப்பட்டார்.
வைக்கப்பட்டாரு. அந்த சமயத்துல கிம் ஜாங் நாம் வெளிநாட்டில் இருந்தபடி வடகொரியாவில் நடைபெறும் தங்கள் குடும்ப விமர்சித்ததோடு சீர்திருத்தங்களுக்கு ஆதரவாகவும் கருத்து தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி மக்காவுக்கு செல்ல மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தில் கிம் ஜாங் நாம் காத்திருந்த போது இந்தோனேஷியா மற்றும் வியட்நாம் நாடுகளைச் சேர்ந்த இரு பெண்களால் மர்மமான முறையில் கொல்லப்பட்டார். ஐநாவால் தடை செய்யப்பட்ட நரம்புகளை செயலிழக்க செய்யும் விஎக்ஸ் என்ற ரசாயன ஆயுதத்தின் மூலம் அவர் கொல்லப்பட்டது தெரிய வந்திருக்குது. விசாரணையின் போது டிவிக்கான வேடிக்கை நிகழ்ச்சி என்று சொல்லி தங்களை சிலர் நடிக்க சொன்னதாகவும் தங்களுக்கு எதுவும் தெரியாது என்றும் தாங்கள் அப்பாவிகள் என்றும் அந்த பெண்கள் கண்ணீர் மல்க கதறினாங்க. முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த சம்பவம் நடந்ததும் வடகொரியாவின் ஏஜென்ட்கள் என சந்தேகிக்கப்படும் 4 பேர் கோலாலம்பூரில் இருந்து பியாங்காங் நகருக்கு விமானத்தில் கிளம்பி சென்றது தெரிய வந்தது. இதனால அதிபர் கிம் ஜாங் உன் திட்டமிட்டு உளவாளிகள் மூலம் தனது ஒன்றுவிட்ட அண்ணன் கிம் ஜாங் நாம தீர்த்து கட்ட ஏற்பாடு செய்ததா கூறப்படுது. இந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட இரு பெண்களும் பின்னர் விடுதலை செய்யப்பட்டாங்க. கொல்லப்பட்ட கிம் ஜாங் நாமுக்கு 2 மனைவிகளும் இருக்காங்க. வடகொரியாவுக்கு செல்வது சொந்த செலவில் சூனியம் வைத்துக் கொள்வதற்கு சமம் என்பதால பெரும்பாலும் அங்கு யாரும் செல்ல விரும்புவதில்லை. அனுமதியும் அவ்வளவு எளிதில் கிடைக்காது. அப்படியே சென்றாலும் ஏராளமான கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டி வரும். அங்கு சுதந்திரமாக எங்கும் செல்லவோ யாருடனும் பேசவோ முடியாது. 2015ஆம் ஆண்டு வடகொரியாவுக்கு சென்ற அமெரிக்க மாணவர் ஒருவர் சித்திரவதைக்கு ஆளாகி பின்னர் உயிரிழந்த சம்பவம் உலக நாடுகளையே உலுக்கிச்சு. அமெரிக்காவின் ஓகியோ மாகாணத்தில் உள்ள சின்சினாட்டி நகரைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் ஓட்டோ வம்பேர் அங்குள்ள விர்ஜீனியா பல்கலைக்கழகத்தில் படித்த அவர் மேல் படிப்புக்காக சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹாங்காங் நகருக்கு சென்றார். புத்தாண்டு கொண்டாடுறதுக்காக ஓட்டோ வம்பியரும் மேலும் 10 அமெரிக்க மாணவர்களும் 2015ஆம் ஆண்டு டிசம்பர் 29ஆம் தேதி ஹாங்காங்ல இருந்து சீனா நகர் பீஜிங் வழியா விமானத்துல வடகொரியாவுக்கு சுற்றுலா சென்றாங்க. இதற்கான ஏற்பாடுகளை ஒரு சுற்றுலா ஏஜென்சி செய்திருந்தது. வடகொரியாவுக்கு வந்த அவங்க பியாங்காங் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல தங்கினாங்க. புத்தாண்டை கொண்டாடிட்டு அங்குள்ள சில இடங்களையும் சுத்தி பார்க்கறாங்க. மறுநாள், அதாவது 2 நாள் கழிச்சு 2016 ஜனவரி 2ஆம் தேதி தன் சொந்த நாட்டுக்கு கிளம்புறதுக்காக அவங்க விமான நிலையத்துக்கு வராங்க. அப்படி விமான நிலையத்துக்கு வந்த பிறகுதான் ஒரு சாக்கான விஷயம் நடக்குது. ஏன்னா விமானம் புறப்படுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. 10 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் வடகொரிய ராணுவம் அங்க வந்து வருது. அதாவது ஓட்டோ என்பவரை மட்டும் தனியா விசாரிக்கணும் வா அப்படின்னு அழைச்சிட்டு போகுது. மத்தவங்க எல்லாமே என்ன பண்றதுனே ஒண்ணுமே புரியல. ஆனா கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்க வந்து வர மாதிரி தெரியல. 9 பேரும் வந்து திரும்ப அவங்க சொந்த நாட்டுக்கு போயிடுறாங்க. ஓட்டோ மட்டும் தான் கை செஞ்சிருக்காரு அப்படின்னு சில நாட்களுக்கு பிறகு தெரிய வந்திருக்குது. கை செஞ்சு சிறையில் அடைக்கப்பட்டு பல கொடுமைக்கு வந்து உள்ளாக்கப்பட்டாரு. அது மட்டும் கிடையாது, அவர் ஏன் கைது செய்யப்பட்டாரு அப்படின்னு சில விஷயங்களை வடகொரியா வெளியிட்டது. அதாவது வடகொரியாவில் அவர் தங்கியிருந்த ஹோட்டல்ல கீழே தங்கியிருந்த நட்சத்திர ஹோட்டலுக்கு கிண்டாதளத்துக்கு வந்திருக்காரு. அங்க வந்து கிம் ஜாங் எழுதின ஒரு சில வாசகத்தை வந்து கிழிச்சதாகவும் சொல்லப்படுது. இதனாலதான் அவர் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு வடகொரியா நாடு தெரிவிச்சது. உண்மையை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு அந்த ஓட்டோ மாணவரையே சொல்ல சொல்லி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டது. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு துன்புறுத்திருக்காங்க. ஆனா உண்மை அது நடக்கல. கீழே வந்து 2வது தளத்தில் பார்த்தது மட்டும் தான் அப்படின்னு ஓட்டோ சொல்றாரு. அமெரிக்காவை பழிவாங்கறதுக்கு வடகொரியா எடுத்த ஒரு பெரிய ஒரு நிகழ்வா பார்க்கப்பட்டது. இதுக்காக ஓட்டோவுக்கு 15 வருஷம் கடுங்காவல் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. இதனால பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சவர் சிறையிலேயே பல கொடுமைகள் செஞ்சிருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க கொடுமைகளை தாங்க முடியாம கோமாலைக்கு போயிட்டாரு. உடல்நிலையும் பெருசா பாதிக்கப்பட்டு கண் பார்வையும் மங்கிருக்கு. அப்பதான் பியாங்காங் நகரில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அப்போது அமெரிக்க அதிபராக இருந்த ஒபாமா இவரை மீட்க எவ்வளவு போராடினாரு. 17 மாத பேச்சுவார்த்தைக்கு பிறகு விடுதலை செய்யப்பட்ட ஓட்டோ 2017 ஜூன் 13 அமெரிக்கா கொண்டு வரப்பட்டாரு. தாயக திரும்பி அவரு 6 நாட்களிலே உயிரிழந்துட்டாரு. அவருக்கு அப்ப வயசு வெறும் 22 தான். சர்வதேச அரங்கில வடகொரியா அடக்குமுறைக்கு எதிராக அமெரிக்கா குரல் கொடுப்பதால பழிவாங்கும் நோக்கில இப்படி கொடூரமா நடந்துகிட்டு அப்படின்னு உலக அரங்கில அமெரிக்க அரசு குற்றம் சாட்டுச்சு. இது தொடர்பா ஓட்டோவின் பெற்றோர் வந்து வழக்கு தொடர்ந்தாங்க. வழக்கை விசாரிச்ச நியூயார்க் நீதிபதி $501 மில்லியன் நஷ்டீடு வழங்குமாறு வடகொரிய அரசுக்கு தீர்ப்பளிச்சது. இந்த தீர்ப்பு 2018 டிசம்பர் 24 வெளியாகுது. ஆனாலும் வடகொரிய அரசு இந்த தீர்ப்பை ஒரு பொருட்டாவே மதிக்கவே இல்லை. நஷ்டீடு வசூலிக்க புது யோசனை கோர்ட்டு தெரிவிச்சது. சர்வதேச தடையை மீறி நிலக்கரி சேர்ந்த வடகொரிய கப்பலை ஏற்கனவே பறிமுதல் செய்து வச்சிருந்தது அமெரிக்கா. அந்த கப்பலை விட்டு ஓட்டோ பெற்றோருக்கு நஷ்டீடு வழங்குமாறு கோர்ட்டு அறிவிச்சது. இப்படிதான் இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்தது. ஓகே, நம்மளை மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.